கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆவியின் கனியை குறித்து கனிகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு கனியை குறித்தும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஆவியின் கனியில் அன்பை குறித்து பார்த்தோம், சந்தோஷத்தை குறித்து, சமாதானத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே கூட நாம் பொறுமையை குறித்து, நீடிய பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:23 நீடிய பொறுமை அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு பொறுமை நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பொறுமை தான் ஒரு அடிப்படையான ஒரு காரியம். நாம் எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தோடு கூட நாம் பொறுமையாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஏற்ற வேளையிலே தேவன் அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் கூட பார்க்கின்ற வேளையில் இந்த பொறுமையை குறித்து ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம். இந்த வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் 4:2 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் கட்டுங்கள். இந்த 4 காரியங்களை, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, இவைகளில் இந்த பொறுமை என்பது நீடிய பொறுமை. நமக்கு எந்த அளவுக்கு பொறுமை அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் ஆசீர்வாதத்தை சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்வோம். இந்த வேதத்தில் பார்க்கின்ற வேளையில் அநேகர் பொறுமையாய் காத்திருந்தார்கள். அந்த இடத்துல ஆபிரகாம் தனக்கு ஈசாக்கை பெறுவதற்காக கிட்டத்தட்ட அவனுக்கு வயது முதிர்ந்தவனாய வேளையில் விசுவாசத்தினாலே பொறுமையாய் ஒரு வருடம் அவன் கவனித்தான். அவனுடைய 100வது வயதில் தான் ஈசாக்கை பெற்றெடுத்தான் என்று பார்க்கிறோம். அதே போல் அன்னாலும் கூட ஜெபத்தின் உறுதியிலே பொறுமையாய் காத்திருந்தாள். அவளுக்கு ஒரு பொறுமை இருந்தது. அந்த பொறுமையின் மூலமாக அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமான சாமுவேல் கிடைத்தார். இன்னும் இதை போல் அநேக யோபின் பொறுமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொறுமை மிக மிக உன்னதமான ஒரு பொறுமை. அந்த பொறுமை தான் நமக்கு எல்லாருக்கும் தேவை. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், வருத்தங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம். எது வந்தாலும் நாம் நீடிய பொறுமையோடு ஆண்டவருக்குள்ளாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு அந்த பொறுமை ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நாளிலே அந்த பொறுமையோடு நீடிய பொறுமையை பெற்றுக்கொள்வோமா? நல்ல ஆண்டவரே, இந்த நீடிய பொறுமையை குறித்து எங்களுக்கு சொன்னீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்புடன் கூடியதான நீடிய பொறுமை, சாந்தம், ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் காண நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.